இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ போகணும்? மிஸ்டீரியஸ் வேர்ல்ட் தமிழ் உங்க சேனல் தான் பார்க்குறோம். ரீசனப்பட்ட வீடியோ தான் பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த லேடி சோஃபால ஏதோ கொட்டிடுச்சுன்னு அதை க்ளீன் பண்ணி வெயில்ல காய வச்சிருந்திருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க வந்து குப்பை எடுக்கிறவங்க சோஃபாவை போடதான் வச்சிருக்காங்கன்னு நினைச்சு பாவீங்களா, வெளில வச்சது ஒரு பாவமாடா. தூக்கி உள்ள போட்டாங்க. அடப்பாவீங்களா, உங்க கடவுள சோஃபா போச்சடா. நடக்கிற ஜல்லிக்கட்டை போட்டோகிராஃபர் எங்க இருந்து போட்டோ எடுத்திருந்தாருன்னா பொங்கலுக்கு ஆடலும் பாடலும் நடத்திருக்காங்க. அப்போ என்னடா ஆடுறீங்க? நான் ஆடுறேன் பாருங்கடா. அடே வேற லெவல்ல ஆடி இருக்கியே. நீங்க சிரிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும். பாத்துக்கோங்க, மாட்டு பொங்கல் வந்துட்டா போதும் இவங்க மாடு வரையறன்னு பண்ற அளப்பற இருக்கே. அது மாடாது, மனுஷ மாடு. உனக்கே நியாயமா இருக்கா? மாடாடா இது. என்ன கலர்ரா இது? உனக்கு கொடுத்த கலர் அப்படியே கொடுத்து வச்சிருக்கேன். சட்ட கலர் கொடுத்து வச்சிருக்கான். 2026 பொங்கலோட ஒரு பயங்கரமான கேம்னா இதாங்க. லேடிஸோட முடியல துணிக்காய் ஒரு கிளிப்ப மாட்டி விட்டு அதை எப்படி எடுக்கணும்னா ஆட்டி தான் விழ வைக்கணும். அப்படி இங்க நடந்த போட்டியை பாருங்க. சாமி ஓட்டு போட்டு விட்டா கரெக்டா இருக்கும். என்ன தலையை இந்த ஆட்டு ஆட்டுறாங்க? பொண்ணுங்க ஆன்டிமார்கள் மட்டும் இல்ல, இந்த விளையாட்டுல பாட்டிமார்களையும் விட்டு. ஐயோ பாவம். அதுவும் அங்க போட்ட அம்மன் பாட்டுனால எல்லாருமே சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ பசங்களை மட்டும் பசங்களுக்கும் மாட்டிருக்காங்களே. காலேஜ்ல பானை உடைக்கிறேன்னு கம்போட வந்த பைய ஏன் பண்ணது பானைய அடிச்சது. உங்களுக்கான இந்த வர டாஸ்க் இன்கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை ஃபில் பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாப்போம் யாரு அதிகமான வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறான்னு பாப்போம். காலங்காலமா மியூசிக்கல் சேர் போட்டினா அது இப்படிதானே நடக்கும். ஆனா பொங்கல் ஸ்பெஷலா நடத்திருந்தாங்க பாருங்க மியூசிக்கல் சேர்ல. இத வச்சு அங்க இறங்கி வந்து உட்காரணுமா? அதான் நினைக்கிறேன். பாட்டிட்டு ஓடி வரணும் நினைக்கிறேன். நல்லா வித்தியாசமா யோசிச்சிருக்கேன். ஆனா நீ ஒழுங்கா நிப்பாட்டுல போய் மோதி இறக்கமா செக் கிஃப்ட்னு கொடுப்பாங்க. சரி, இவங்க கொடுத்திருந்திருக்காங்க பாருங்க. கோழியா? இந்த மேட்சுக்கு உயிரோட ஒரு கோழியை கொடுத்திருந்திருக்காங்க. ஓ அடிச்சு சாவே. நான் கொடுத்தாங்க கோழியா? அடி யாரா நீங்க எல்லாம்? நல்ல ஐடியாவா இருக்கு. பொங்கல் கோலத்தை போட்டுட்டு என்ன கம்பி வெளிய போட்டு வச்சிருக்கீங்க? பயம். அத கொடுத்தது யாரு? தண்ணி ஊத்தி விட்டா அலைஞ்சிரும். என்ன பண்றாங்க? பின்னாடியில இருந்து வரணும். இல்லையா இன்னொன்னு ஏதோ வராங்க. என்னது பலூன் வச்சிருக்காங்க. மாதிரி இங்க கண்ணுல பேப்பர் ஒட்டி ஊத விட்டுட்டாங்க.
ஸ்லிப்லாம் ஓட்டினா யார் யார் இவங்க இந்த ஊதியே விழ மாட்டேங்குது. இந்த அக்கா ஊதுறத பாருங்க. இன்னைக்குள்ள விழாது. மெல்ல மெல்ல ஏன்னா செவருக்கு வலிக்கும். எப்படா இப்படிப்பட்ட போட்டியெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? பொங்கலுக்கு தான் நடந்தது அது. ஏதோ ஃபங்க்ஷன் நடத்தி ஜெயிச்சிட்டாங்கப்பா. காலேஜ்ல நடந்த கோல போட்டியில பொண்ணுங்க சும்மா விதவிதமா கோலம் போட்டிருந்தாங்க. நல்லா இருக்கு. ஆனா பசங்க போட்டிருந்த கோலம் இருக்கே, இந்த சூனியம் வச்சு ஊனியா பாக்கலாம். வைப்பாங்க. வேற என்ன அவருக்கு தெரியும் வேற உங்களுக்கு? பழக்கம் இல்லை. ரெண்டு எலுமிச்சம்பழம் முட்டையை வச்சு வேலையை முடிச்சிட்டாங்க. கண்ணை கட்டி பானையை உடைக்கிறத பார்த்திருப்போம். ஆனா இங்க பசங்களுக்கு கண்ணை கட்டி கயிறை தாண்ட விட்டாங்க. பிக்காங்களா நம்ம பிக்காங்க. என்னங்கடா கயிறை கொண்டு போயிட்டீங்க? இது மாட்டியிருக்கேன், நானும் பண்ணி மாட்டியிருக்கேன். அப்படியா? ஏதோ தாண்டிட்டே இது இருக்கு. ஸ்டேஜ்லயே கயிறை தாண்டறன்னு இவர் ஒரு எத்திட்டான். ஆர்வ கோளாறு. ஆமா. டேய் டேய் எங்கடா பூர பாக்குற? வேற தாண்ட சொன்னா அவன் கவுட்டையே தாண்டிக்கிட்டு இருக்கான். அவ என்ன நம்பி தாண்டிக்கிட்டு இருக்கான். பாரி அந்த லூச. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? நம்ம வேலை பார்க்குற கம்பெனில பொங்கல் கொண்டாட்டம் இப்படி இருக்கும். ஆனா அதுவே மத்த கம்பெனில பொங்கல் கொண்டாட்டம் ஐடியா இல்லையே. கம்பெனியா அது? காலேஜ் மாதிரி இருக்கு. வெளியில இது பண்ணி பேப்பரை போட்டுட்டு இங்க வந்து ஜாயின் பண்ணிடலாமோ? காலேஜ் மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ இந்த மாடு ரொம்ப நேரமா நின்னு இந்த கோலத்தையே பார்த்திருந்திருக்கு. ரொம்ப நேரமா நின்னு எவன்டா வரைஞ்சிருக்கு. கோலத்தையே பார்த்துட்டு இருக்குங்க இந்த மாடு. சிஎம் சார், மாட்டு பொங்கலுக்கு யாரும் மாடு வரையக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுங்க சார். இல்லைன்னா நாங்க மாடுங்க எல்லாம் பால் தர மாட்டோம்னு ஸ்ட்ரைக் பண்ணுவோம். இவங்க வச்ச சக்கரை பொங்கல் பயங்கரமா வந்திருக்கும்னு எடுத்து பார்த்தா தண்ணியா இருக்கு. இது என்ன சொல்லுங்க? என்ன இது? வடிகட்டிட்டு அடுப்பு வச்சு வடிகட்டிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தண்ணி வச்சுட்டான் போல. சார் வடகரி இப்படிதான் பொங்கல் வைப்பாங்களா? என்ன கருமையா இது? அட பானை சரியில்லப்பா. எல்இடி டிவியை மட்டும்தான் செவுத்துல மாட்டுவீங்களா? இந்தா பாருங்க, நான் மாற்றேன் என் டிவிய. எப்படி தாங்குவோம்? என்ன ஒரு புத்திசாலித்தனம். சும்மா ஒன்னாலே குறுக்க நெருக்க ஓடுவாங்க. இதுல கண்ணை கட்டி ஓட விட்டா ஐயோ என்ன வேகமா ஓட்டாரு? நேரா கூட்டத்துக்குள்ள புகுந்துட்டான். 2026 பொங்கலோட ட்ரெண்டிங்கான கோலமே இதான். மோனிகா. அட பாவிகளா. உண்மையிலே ஏய். மாடு மோனிகா வேணாம். கோலம் ஏய்யா. ஏய் வரைஞ்சிருக்கான். அது ஏப்பா தான் அல்டிமேட். இது மாடா இது? இது மாடா இது உங்க ஊர்ல பாரு. இது மாடா இது? என்னது இது மாட்டீங்க? இது மாடா இது? பாட்டி மாட்டுக்கு ஏன் நடுவில் தைரியமா வரையுது. பூச்சி மாதிரி கொஞ்ச இருக்கு. நேரத்துல என் வாசல்ல நான் கோலம் போட்டுருக்குறேன். அது என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் விடுறேன். அந்த சவுங்க பாருங்க, இது என்ன வேலை? இதுக்கு என்ன இதுல செல்லுல போட்டு செல்லு மூலமா எல்லாரும் பாக்குறாங்க. அப்ப எப்படி இருப்பாங்க? ஐயோ, தூக்கி போட்டாரு. நாச்சுக்கு போறாங்க எடுப்பாரு வட்டம். பொண்டாட்டிமார்களை தூக்கி சேர்ல உட்கார வைக்கிறது தான் போட்டியே. அச்சோ. முடியல, மிஷன் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஆத்தி இத்தனை ஓ சேர்ல ஒண்ணு ஒண்ணா வைப்பாரு. உட்கார வைக்கணும் போல. அவங்களும் ட்ரை பண்ணணும். வேற ஏறு. ஓ அவங்க மேல ஏறிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஏத்திட்டாருங்க. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். ஒரு ஆபீஸ்ல பொங்கல் செலிப்ரேஷன்ல பசங்களுக்கு வச்ச விளையாட்ட பாருங்க. என்னது ரோஸ்டிங்கா? குடிக்கணும் போல இருக்கு. I don't take shit. I got no love for the fake
புஷ்டா அவரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா வழக்கமா நிறைய இருக்கும். பேர் பார்க்க ஆர்வமா இருக்கிறது இந்த கயிறு இழுத்தல் போட்டியை பார்க்கதான். இந்த ஊர்ல பொங்கலுக்கும் இளசுங்களுக்கும் கல்யாணம் ஆனவங்களுக்கும் கயிறு இழுத்தல் போட்டி வச்சிருந்திருக்காங்க. அப்போ நீங்க ஓகே சொன்னா தான் நான் விடுவேன். ஓகே ஓகே கயிறே புடுங்கிடுச்சு. கயிறு பிடிக்கிட்டு வந்துட்டாங்க. வீக்கான கயிறா உங்களுக்கு விதவிதமா மாட வரைஞ்சு வச்சாங்க சரி. ஆனா இவங்க என்ன கருமாடா வில்லனை வரைஞ்சு வச்சிருக்காங்க. உண்மையா வரைஞ்சிருக்காங்க. மறைஞ்சிருக்காங்க. கலர் அடிச்சுட்டு முன்னாடி அடிச்சு. அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா. ஆனா நல்லா வரைஞ்சிருக்கீங்கடா. நல்லா இருக்கு. தம்பி கல்ல அசால்ட்டா தூக்கி போடுறத அது பார்த்து கல்லுக்கு குனா பொண்ணு தருவாங்க. கல்ல அந்த தூக்க இறங்கி இருந்திருக்காரு. அதான் முன்னாடி அந்த மாதிரி அந்த அணியின் கேப்டன் திரு ஏகாதசி அவர்கள் இப்போது களமிறங்க போகிறார். என்ன கல்லு ஒரு அடி கூட மேல போகல. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். தூக்க யார் முடியா? ரொம்ப தும்புக்காச்சு போனனா ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். அட இந்த போட்டி இல்லாத பொங்கல் விளையாட்டு போட்டியவே பார்க்க முடியாது. தூக்கி டமால் டிமின்னு போடுறேன். பொண்டாட்டிமார்களை தூக்கிட்டு ஓடும்போது ஐயோ, அது ஓடுறீங்க. என்ன தூக்கிட்டு போய் ஸ்பியர் போட்டாப்ல. என்ன வரிசையா கீழே தூக்கி போட்டாங்க. இத பார்த்தா எப்படா பொண்டாட்டி கீழே போடுவான்னு காத்துட்டு இருந்த மாதிரில இருக்கு. தடிக்கிருச்சு. அவங்க உள்ள போய் இவரோட கால் என்ன தட்டி பிளான்ல தூக்கிட்டு போறாங்களோ. தள்ளியாவது ஓடுங்க. பக்கத்துல உள்ள ஓட போய் தான் விழுறாங்க. அந்த போட்டு சரியான அடி போல இருக்கு. இந்த ஒரே போடா போட்டாப்ல. இது மறைக்கிறது. என்னமோ எட்டி பாக்குது. அட மாடு. அந்த மூக்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ. மூக்கு என்ன வெடப்பா இது இருக்கு. வராது. கோவக்கார மாடு போல. வெறுவெறு நடந்து வந்த இவங்க என்ன மிளகா தின்றாங்க. டேய், என்னடா மிளகாவை கடலை முட்டாய் மாதிரி தின்னுட்டு இருக்கீங்க. அவங்க ஓடிட்டாங்களா? காரம் தாங்க முடியுங்க. ரிபப்ளிக் டேக்கு கொடி ஏத்திட்டு மறந்து விட்டாங்களா எல்லாம். டேய் அங்க இருக்கிற ஒருத்தனுக்கு கூடவா தெரியாது. நம்ம எல்லாரும் வீட்டு முன்னாடி போட்ட குளத்தை தான் பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியுமா? எடுக்கிறாங்க என்னது? போட்ட கோலத்துல இருந்து கலரை ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த எல்லா குழம்பு போட்டு இப்படிதான் எடுத்துட்டு இருப்பாங்களோ? கரெக்டா எடுத்துட்டாங்க. இந்த பொங்கல் போட்டிலையும் பாட்டில தண்ணி நிரப்புற போட்டியை வச்சிருக்காங்க. ஆனா சோப்பு தண்ணியில நடந்து நிரப்பணும். சோப்பு தண்ணி அது. அட யாரும் விழ மாட்டாங்க போலயே. ஐயோ கீழே ஏதாவது மெத்த மாதிரி போட்டு போடுங்கடா. அடி பயங்கரம் விழும். அச்சோ கிட்ட வந்து விழுந்துட்டாரே. கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்க விழுறது சுத்தி பாக்குறவங்களுக்கு குதூகலமா தான் இருக்கும். இவர் அவர் ஒய்ஃபை கூப்பிட்டு என்ன சொல்லி இருந்தாருன்னா, சீக்கிரம் சாப்பிட போகணும், இன்னொரு கோயில சாப்பாடு போடுறாங்க. ஒரு பொங்கல் போட்டியில இளம் வீரர் நீளம் தாண்டுதல கலந்துகிட்டாப்புல. ஆட்ட நாயகன் மாரிமுத்துனா சும்மாவா? இந்த வயசுலயும் தாண்டா இருப்பாருங்க, வேற லெவலு. காலேஜ் பொங்கல் கொண்டாட்டத்துல இந்த பொண்ணு அந்த இது பானை யார் மண்டையில போய் ஊதுதோ.
போன் பின்பக்கம் நொறுங்கிடுச்சு. ஐயோ கஷ்டப்பட்டு புள்ளி வச்சு கம்பி கோலம் போட்டா கொஞ்ச நேரத்துல பேசாம தூங்கிருக்கா. அச்சச்சோ. மழை வந்துருச்சா இருக்காது. அடடா, தமிழ் பற்ற சும்மா கோலத்துல ஓ, எப்படி இது பாருங்க, அந்த- பாருங்க. உங்க எவ்வளவு அழகா கிரியேட்டிவிட்டி. காணும் உங்களுக்கு இந்த கிராமத்துல பெண்களுக்கு இடையில கயிறு இழுத்தல் போட்டி வச்சிருந்திருக்காங்க. ரெண்டு பக்கமும் இழுத்த இழுல திரும்பி முடிச்சா நல்ல கைதான் வாங்கணும். எதுக்கு இந்த முடிச்சு? பாவம் தான். ஏன் பெரிய கயிறே கிடைக்காதா? யாரும் வாங்குறதுக்கு சங்கடப்பட்டு இது பண்ணி- நல்ல வேலை வேலையில யாருக்கும் ஊழல எதுவும் பாத்தீங்களா ஆகல. அப்படி? இந்த ஊர்ல பொங்கலுக்கு கோலத்தை இந்த எவ்வாறு கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தேன் ஆனா அந்த இந்த வீடியோ. படுபாவிங்க எல்லா கோலத்தையும் சரி, நைட்டே அழிச்சு விட்டாங்க. போய் நைட்டே போய் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அவன். பண்ணக்கூடாது. இது அவங்களுக்கு அடப்பாவிங்களா, காமெடியா இருக்கலாம். அவங்க கஷ்டப்பட்டு போட்ட கோலத்தை இப்படி பண்ணலாமா? பாவம் தான். அடப்பாவி. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே எல்லாரும் சாவ விட போறாங்க. பாட்டில தண்ணியை நிரப்பணும், அது ஈஸி தானே. இப்படி கண்ணை கட்டிக்கிட்டுப்பா ஓ, அது ரொம்ப கஷ்டம். வாய்ப்பு இல்ல. ஒரே பாட்டுல ரெண்டு பேரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவன் ஜெயிச்சுடுவான். ப்ளூ எவன் டி-ஷர்ட் பாட்டு ஊத்திட்டு அவன் போனதும் இங்க பேரு தொட்டிட்டான் அவன். என்ன அதே பாட்டில இவரும் ஊத்துறாரு. அப்ப யாரோட பாட்டில அவங்க தான் பொங்கல் வின் போட்டியில பண்ணுவாங்க. மண்ணுக்கு பஞ்சமே இருக்காது போல. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. 5 o'clock கிளம்பணும்னு நினைக்கிறேன். பைக் ரைடு போயிட்டு இருக்கும்போது முன்னாடி போன ரெண்டு பேர் திடீர்னு நேரா கொண்டு சொருவிட்டாங்க. ஏன்? பசங்க சேஃப் தான், ஆனா விட்டதுக்கு காரணம் சொல்லியிருந்தா பாருங்க. பொறுமையா தான் போக வேண்டியதானா? கார்னரா அப்படி வந்த? நான் அந்த கரடி பொம்மையை பார்த்துட்டே வந்துட்டேன். கரடி வேணுமா? லுங்கி டான்ஸ் கரடிய பாத்துருக்கீங்க? பார்த்தேன். லுங்கி கேம் பாத்திருக்கீங்களா? இங்க பாருங்க. ஐயோ ஐயையோ. விழுந்துற போறேன். பின்னாடி வரும் ஒரு நாளைக்கெல்லாம் அவ்வளவுதான். அந்த விழுந்தான். எங்கடா கண்டுபிடிக்கிறீங்க? ஸ்லோ சைக்கிள் ரேஸ் நடத்தின இவங்களுக்கு அதிர்ச்சி காத்து இருந்தது. ஏன்? ரெண்டு பேர் ரொம்ப நேரம் நின்னுட்டு இருப்பாங்களோ? முதல் பரிசுக்கு போட்டி போட்ட ரெண்டு பேர் 1 hour later. சும்மா அடப்பாவிங்களா. 1 மணி நேரம் ஆகியும் ஏய், அப்ப ரெண்டு பேரும் நின்னு race பண்ணுங்க. அந்த இடத்துல நின்று இருந்திருக்காங்க. அட ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ கொடுத்து முடிச்சு விடுங்கப்பா. பொங்கல் விளையாட்டு போட்டியில பானை உடைக்க கண்ணை கட்டி நடக்க விடுவாங்கல்ல, அப்படி நடந்து வந்த இவர் சரியா பானையை உடைக்கும் போது கீழே இருக்க சொல்றாரு. எப்படி கண்ணு தெரியுதா? எவன்டா அது கண்ணை கட்டி விட்டது? நல்லா கட்டி விட்டுருக்கீங்கடா. சைகை காட்டுலன்னா தெரிஞ்சிருக்காரு. இங்க பிரியாணி சாப்பிடுற போட்டி வச்சிருந்திருக்காங்க. ஓ, மத்தவங்க எல்லாம் எப்படியோ, ஆனா இவரு இதுக்காகவே 4 நாள் சாப்பிடாம இருந்திருப்பாரு போல. அவ்வளவுதான் முடிச்சுட்டாரு. ஆமா, பசியில இருந்து சாப்பிடலாம். எதுவுமே சாப்பிடக்கூடாது காலையில. ஒரு புட்டே முடிச்சுட்டாரு. அட விட்டா இன்னொரு பிரியாணி கூட சாப்பிடுவாரு போலயே. ஒரு இதெல்லாம் கரும்பு இல்ல உடைக்கிறதுக்கு இந்த பொண்ணு 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு. உடைய பொறுக்காது. இவன் ஏதோ காக்கா வலிப்பு அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கான்னு பார்த்தா அத பார்த்த இந்த பொண்ணுங்க அதை வச்சு பண்ணிருக்காங்க. ஜல்லிக்கட்டுல அவுத்து விட்ட மாடு வீட்டுக்குள்ள புகுந்துடுச்சு. நான் ஓடி வரும்போதே என் வாழை பிடிச்சு ஒருத்தன் இழுத்து போட்டான். அவனை தேடிதான் வந்திருக்கேன். இங்க இருந்து குதிச்சு தம்பி கீழ இறங்கு. என்னத்துக்கா? தம்பி கீழே இறங்குப்பா. நீ இறங்குனாதான் புத்தம் கொடுப்பேன். அது தெரியாம ஏறி ட்ரக்குக்கு பின்னாடியே போட்டிருக்கு இப்படி வந்து திரும்பாதீங்கன்னு. இருந்தாலும் கேட்பாங்களா நம்ம ஆட்கள்? ஐயோ, ஐயோ. எல்லா கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கோலம் வரைகிறோம். ஒயிட்ல போட்டு முடிச்சிட்டோம். என்னடா இது? என்ன கலரிங்? ஏய், அதெல்லாம் எவ்வளவு பெருசு காலை பாரு. அங்க போய் பானையை எங்க வச்சிருக்காங்க? நம்ம பைபுலியில
கரும்பு வாங்கிட்டு வர சொன்னா கரும்பு இருக்கா? கிடக்குற எல்லாம் கரும்பு தானே. அண்ணே வீட்டு நிலையில மாற்ற மாதிரி ஒரு 100 அடி கரும்பு. 100 அடிக்கு கேக்குறேன் தானே கரும்பு நல்லா. கரும்பு கடைக்காரங்க எல்லாம் கதற விட்டுருவாங்க போல. 100 அடிக்கு இல்லடா, ஏன்டா போட்டு கொள்ற? சாப்பிட்டா காரமா இருக்குமா? இப்படி மட்டும் எங்க ஊர் பக்கம் கேட்டா கரும்பு வாய்க்குள்ள வச்சு திணிச்சிருவாங்க. ஆண்களை கவரக்கூடிய போட்டியால வச்சிருந்திருக்காங்க. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? புடி 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 போச்சே. இவராது பிடிப்பாரா? சரக்கு பாட்டிலா? டேய் என்னடா கேள்வி. அட புடிச்சிட்டாருங்க. இதெல்லாம் ஜெயிச்சிருவீங்க. இந்த பொண்ணு கம்ப வச்சு சட்டிய உடைக்கணும் பார்த்தா இந்த பாண்டிய நாட்டுல அண்டையிலே விழுந்துருமா? என்ன அது மண்டையில விழுந்து உடைஞ்சிடுச்சு. எவன்டா கெட்டினது? அதுல 2 இத தூக்குறது கஷ்டம் தான். ஆனா இந்த பாட்டி என்ன அசால்ட்டா தூக்கிட்டாங்க. ஆமா இதெல்லாம் தூக்க முடியாது. பார்க்கும்போது எப்படி தெரியும். கோலப்பொட்டியில ரங்கோலி, புள்ளிக்கோலம், கம்பிக்கோலம் வரைஞ்சு பார்த்திருப்போம். ஆனா இங்க வரைஞ்சாங்க பாருங்க காந்தாரா கோலம். அட நெருப்பெல்லாம் விட்டுருக்காங்க. அட இன்னொரு தமிழ் கோலம். தமிழ் உயிரெழுத்துக்களை வச்சு மட்டுமே இத வரைஞ்சிருக்காங்க. இந்த பொண்ணு பொங்கல் வாழ்த்து எழுதும் போது ஒரு டவுட் ஆகி போச்சு. வாழ்த்துக்களுக்கு என்ன எந்த இல்ல போடுறது? குண்டு இல்ல. அடப்பாவி உன்னெல்லாம் பெரிய மனுஷன் மதிச்சு கேட்டது பாரு. ரேஷன் கடையில பொங்கல் பரிசு வாங்க கியூக்கு பை அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க. பைக்ல அவசரமா போறாரு, ஆனா கையில என்ன கிளாஸோட போயிட்டு இருக்காரு. பொங்கலுக்கு வீட்டு முன்னாடி கோலம் போடணும் தான், அதுக்குன்னு இம்புட்டு பெரிய கோலமாவா போடுறது. இத புள்ளி வச்சு ஆரம்பிச்சு போடுறதுக்கே அரை நாள் ஆயிருந்திருக்குமே. காலேஜ் ஃபேர்வெலுக்கு டான்ஸ் ஆடுறேன்னு பேட்டோட வந்திருந்தான். பேட் விட்டாயா செத்தான்டாயா மண்டையிலோட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா பொங்கல்னாலே இந்த கோலம் இல்லாம அது ஒரு ஊர்லயும் எப்படிதான் இப்படி ஒரு கேம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கேம் முன்னெல்லாம் சும்மா அந்த லெமன் ஸ்பூன் அப்படிதான் இருக்கும். இப்ப வித்தியாசமா நிறைய அதெல்லாம் எந்த காலம் இது மாத்திட்டீங்க. அது சந்தோஷம். அது அதான் இல்ல அந்த பாட்டில தண்ணி பிடிச்சி ஊத்துறதே எப்படி வச்சுட்டாங்க வழுக்கிற மாதிரி. அது ஈஸியா தானே இருக்கும். அது அப்படி ஒண்ணு வச்சிடுறாங்க. இல்லைன்னா கண்ணை கட்டி விட்டுறாங்க. யார் பாட்டில ஊத்துறதுன்னு தெரியாம ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா யாரோட பாட்டிலும் அவங்களுக்கு தான் பரிசு கிடைக்கும். அந்த கோலப்பட்டியில அந்த சூனியம் வைக்கிற மாதிரி அதுக்கு பண்ணி போர் அடிச்சு போச்சு. இருக்காங்க. வேற ஏதாவது இந்த காந்தார கோலம் நல்லா இருந்துச்சு. வித்தியாசமா அதுக்கு அப்ப கடைசியா ஒரு பெரிய கோலம் போட்டிருந்தாங்க வீடு ஃபுல்லா. எவ்வளவு நேரம் போட்டிருப்பாங்க, எவ்வளவு அதுக்கு கோலப்பொடி தேவைப்பட்டிருக்கும். அதுக்கு கலர் கொடுக்கணும், திருப்பி அது மேல ஒயிட் கோட்டிங் பண்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப நேரம் ஆகும். ஆனா அது அந்த அளவுக்கு நல்லா ஈஸியா பண்றவங்களுக்கு அது பெரிய எல்லாம் முன்னாடி பண்ணுவோம். நான் எங்க வீட்லயும் பயங்கரமா பண்ணுவோம். இந்த பெயிண்ட் அடிப்பாங்க, பெயிண்ட் அதுக்குன்னு ஒண்ணு வாங்கி அந்த ரோட்ல எழுதி விடுறது. நம்ம ரோடு ஃபுல்லா இதுதான் இருக்கும். பெயிண்ட்னா பெயிண்ட் மாதிரி இருக்கும். அது என்ன சுண்ணாம்பா ஏதோ ஒண்ணு அதை வச்சு அடிப்பாங்க. நிறைய பேர் ஏதோ ரோட்லயே போட்டு நிறைய நம்ம ரோட்ல போகும்போதே ஹாப்பி நியூ இயர்னு போட்டு வச்சிருப்பாங்க, ஹாப்பி பொங்கல்னு போட்டு வச்சிருப்பாங்க. அது போடுறத நம்ம போடுறதான் செய்யறாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்